ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் இருந்த அஜிதா அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திருக்கிறாங்க. புசி ஆனந்த் அவர்கள் 25 லட்ச ரூபா அவங்க கிட்ட கேட்டதாகவும் அதை கொடுக்க மறுத்ததுனால தான் அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தருக்கு அந்த பதவி கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. கிட்டத்தட்ட விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்துல இருந்தே இப்போ கட்சி ஆரம்பிச்ச பிறகும் ஆட்களை திரட்டுறது, பணத்தை செலவு பண்றதுன்னு பல முக்கியமான வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. தூத்துக்குடியில ஒரு முக்கியமான அடையாளமா தாவேக்காக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு பதவி கிடைக்காதது குறித்து விஜய் கிட்ட முறையிடுறதுக்காக இன்னைக்கு பனையூர்ல வந்திருக்காங்க. அப்போ வந்தப்போ என்ன நடந்துன்றதை நீங்க தொலைக்காட்சி வாயிலா பார்த்திருப்பீங்க. விஜய சந்திக்க முயற்சி செய்யறாங்க, அனுமதிக்கப்படல. விஜய் காரை மறிச்சு அவங்க கிட்ட இதை பத்தி பேசலாம்னு முயல்றாங்க. அப்போ அவங்களே அவங்க கூட வந்த நிர்வாகிகளே பவுன்சர்கள் தூக்கி தள்ளி விட்டு சாலையை கிளியர் பண்ணி விஜயை அமைச்சிருக்கிறாங்க. விஜயும் அவங்களுக்கு நின்று ரெஸ்பான்ஸ் பண்ணாம கார் அவங்க மேல மோதுன்னு தெரிஞ்சும் கடந்து போயிருக்கிறாரு. இந்த நிலையில நீதி கிடைக்கிறவருக்கும் பனையூரை விட்டு கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஆதரவாளர்கள், அதாவது அஜிதாவோட ஆதரவாளர்கள் அவங்களுக்கு ஆதரவா பனையூரை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த பிரச்சனையோட பின்னணி என்ன அப்படின்றத பத்தி முழுசா இந்த வீடியோல பேச இருக்கிறோம். இது குறித்து பேசுறதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் வழக்கறிஞர் தோழர் மோசஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோட பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நேற்று தலைவர் திருமா அவர்கள் மதுரையில திருப்பரங்குன்ற விஷயத்துல நடந்த ஒரு பெரும் ஆர்ப்பாட்டம், அதுல பேசியிருந்தாரு. முதல் முறையா அதுல விஜய் அவர்களையும் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களையும் RSS பெத்து போட்ட குழந்தை, அதாவது எல்லாரும் வைக்கிற ஒரு விமர்சனம் போல அது பிஜேபியோட பி டீம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவரும் வந்திருக்காரு. அதை பத்தி தான் உங்ககிட்ட ஏன் அந்த அப்படி ஒரு திருமாவளவர்களும் அந்த முடிவு வந்திருக்கிறாருன்றதை பத்தி தான் இந்த இன்டர்வியூ. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அஜிதான்றவங்க தூத்துக்குடி மாவட்ட தாவேக்காவோட நிர்வாகி, தூத்துக்குடியில ஒரு முக்கியமான ஆள். அவருக்கு தான் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி வழங்குறதா இருந்தது. அப்படிதான் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில இன்னைக்கு அந்த பதவி வேற ஒருத்தர் கொடுக்கப்படுறது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதை பத்தி பேசணும், எனக்கு தான் அந்த பகுதி வேணுன்றதை கோர்றதுக்காக ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அவங்க அதாவது பனையூருக்கு போகிறாங்க. விஜய் அவர் ஆஃபீஸுக்கு அவரை பார்க்க விடாமல் தடுத்து அவர் வருவார், வெயிட் பண்ணுங்க, வெளியே நிற்க வச்சு 100-200 மீட்டர் வெளியே நிற்க வச்சு அவர் கார் வருது, விஜய் கார் வருது, பேசலான்னு போகிறாங்க. அவர் கார் நிற்காம போகிறதுனால காரை மறைக்க போகிறாங்க. மறைச்சவங்க எல்லாரையுமே தள்ளிட்டு கார் பாட்டு வெளில போயிட்டே இருக்குது. இந்த சம்பவம் தான் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுற சம்பவமா இருக்குது. ஒரு கட்சியோட நிர்வாகி அவங்களே இப்படி மரியாதை இல்லாம நடத்துறாரு அவரு அப்படின்ற ஒரு விமர்சனம் பெரிய அளவுல சமூக வலைதளங்கள் வைக்கப்படுது. நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? முதல்ல விஜய் கட்சியில பொறுப்பு எப்படி கொடுக்குறாங்க, எந்த பேஸ்ல என்ன ஸ்கேல் வச்சு அவங்க பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பல குற்றச்சாட்டுகள் இது போல கடந்த காலங்களில் வந்திருக்கு. அப்போ அவங்க அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது பணம். கட்சியுடைய பொதுவான எக்ஸ்பென்சஸ்க்கு அவங்க மாசம் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி விஜய் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டுகளுக்கும் அவங்க ஒரு பெரிய ஒரு ஃபண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு 25 லட்ச ரூபா புசி ஆனந்த் கேட்டதாகவும் அதை அவங்க கொடுக்கல அப்படின்றதுனால அவங்க மாவட்ட செயலாளர் போஸ்டிங்ல இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் அந்த தேர்வு பட்டியல் அவங்க பேர் இருக்குது, இது கொடுக்காதனால அந்த பட்டியல இருந்து எடுக்கிறாங்க. ரெண்டாவது இவங்க இந்த ஃபேமிலி யாருக்குன்னா விஜயுடைய அப்பாவுக்கு நல்லா நன்கு அறிமுகமானவங்க. ஸோ அதை புசி ஆனந்த் எப்பவுமே விரும்ப மாட்டார். அவரு விஜய்க்கு அடுத்த லீடர் யாருன்னா நான் தான் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர். ஸோ அவங்க அப்பாவோட அவங்க கனெக்ஷன்ல இருக்கிறத ஒரு விரும்புறது இல்லை. அதனால இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா புசி ஆனந்துக்கு யாரெல்லாம் நிதி கொடுக்கறது இல்லையோ, யாரெல்லாம் அவரை தாண்டி ஒரு கான்டாக்ட் அவங்களுக்கு இருக்குதுன்னு அவர் நம்பினார்னா அவங்களை உடனடியாக கட்சியில இருந்து விளக்குறதுன்றது அவருடைய பழக்கமாவே இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையை அடுத்தது யாருக்கிட்ட அட்ரஸ் பண்ண முடியும்? புசி ஆனந்த் பொதுச் செயலாளர். அடுத்தது யாருக்கிட்ட இந்த பிரச்சனை கொண்டு போக முடியும்? விஜய் கிட்ட தான் கொண்டு போக முடியும். ஸோ விஜய் ஒரு ஆக்சசபிள் லீடரா, எல்லா பிரச்சனையும் சந்திச்சு விஜய் கிட்ட முறையிடக்கூடிய ஒரு தலைவரா விஜய் இருக்கிறாருன்னு கேட்டா எப்பவுமே அப்படி இருந்து கிடையாது. ஏன்னா விஜய் அவங்க ஒரு லீடரா உருவாக்கல. விஜய் கூட இருக்கக்கூடியவர்கள் அந்த கார்பரேட் டீம் விஜய் மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு தலைவரா அவர் உருவாக்கல. அவர் கல்ட்டா தான் அவங்க உருவாக்குறாங்க. அப்போ விஜயை பார்க்கறதுன்றதே ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்கி இது கம்ப்ளீட்லி மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. அஜித்தான்றவங்க பில்லா ஜெகனோட தங்கச்சி அப்படின்றாங்க. அவர் இப்போ ஒரு திமுக போயிட்டாரு, அதனால ஒரு பிரச்சனை வருமானதையும் புசி ஆனந்த் யோசிக்கிறதா சொல்றாங்க. அது அவங்க முடிவு, அவர் விஜய் எடுக்க போறாரு, ஏதோ ஒரு முடிவு. ஆனா இன்னைக்கு அணுகுன முறை, அவங்க வரும்போது அவங்களை உள்ள பார்க்க விடாம ரோட்ல நிக்க வச்சு பேசலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை விட்டு நிக்க வச்சு அவர் கார் கூட நிப்பாட்டாம இடிச்சுட்டு போனது, அதை எப்படி எடுத்துக்கிறது அந்த அணுகுமுறையை? இவர் பெண்களுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய பெண்கள் விரும்பக்கூடிய ஒரு கதாநாயகனாகவும் ஒரு லீடராகவும் விஜய் நடிச்சக்கூடிய படங்கள்ல இருந்து பிஜிஎம்லாம் எடுத்து போட்டு போர்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்களா, முழுக்க அரசியலுக்காக செய்யக்கூடிய ஒரு வேலை. அதெல்லாம்
அது விஜயுடைய இந்த செயல்பாடு மூலமா அம்பலப்பட்டு போயிருக்கு. அவங்க உங்களை பார்க்க வராங்க, உங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க தான், உங்க கட்சிக்கு முக்கியமா வந்து ஒரு ஒரு ஃபண்டிங்கா இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய கிரீவியன்ஸ் என்னன்றதை கூட நீ கேட்கறதுக்கு உனக்கு நேரம் இல்லைன்னா அப்ப நீ யாரு? இது மீடியா எல்லாம் இருக்குது, கேமராலாம் இருக்குது, இது எப்படி வெளியில பேசப்படும், எப்படி வெளில இருக்கவங்க பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு அச்சமும் எதுவும் ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லையா? இல்லைங்க, விஜய் வந்து முழுக்க முழுக்க விஜய்க்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கூட இருக்கிறவங்க சொல்றாங்களோ அதை விஜய் அப்படியே கேட்பார். விஜய்க்கு சொந்தமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனோ ஆற்றலோ விஜய்க்கு கிடையாது. இப்போ ஒரு லீடரா இருந்தாருன்னா தன்னை பார்க்க வரவங்களை வந்து விஜய் வந்து என்னமான்னு கேட்டிருப்பாரு, எப்படி அதை அட்ரஸ் பண்ணியிருக்கிற விதமே வேறவா இருந்திருக்கும். அப்போ விஜய் கூட இருக்கிறவங்க வண்டி நிறுத்தாதீங்க, போங்க நம்ம பார்த்துக்கலாம், சுயானந்த் பார்த்துப்பாரு, அவர் பேசிப்பாரு, அவர் ஃபேஸ் பண்ணிப்பாரு, போல அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க சொன்னா அது அப்படியே விஜய் செய்யக்கூடியவர் தான். அந்த விஜய் கிட்ட வந்து அந்த குறைஞ்சபட்ச மனிதாபிமானமே கிடையாது. அதனாலதான் விஜய் அவ்வளவு ஹைட்ல வந்து நீங்க நல்லா பாருங்க, விஜய் நடத்தக்கூடிய கூட்டங்கள்ல யாருடைய பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? விஜயுடைய பாதுகாப்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு லீடர்னா என்ன பண்ணணும்னா தன்னுடைய பாதுகாப்பை தாண்டி தன்னை நம்பி வரக்கூடிய தொண்டர்களுடைய பாதுகாப்பை மனசுல வச்சுதான் நீங்க எல்லா நிகழ்ச்சியும் ஏற்பாடு பண்ணிருக்கணும், எல்லா கூட்டத்தையுமே நீங்க நடத்திருக்கணும். அது மாதிரி நீங்க நடத்துனீங்களா? உங்களுடைய சேஃப்டினஸ் என்னவோ அந்த விஷயத்துல விஜய் ரொம்ப தெளிவா இருப்பாரு. தன்னை பின்பற்றக்கூடியவங்களுடைய நலனை பத்தி அவர் நினைக்கிறதே கிடையாது. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வசனம் பேசுவார். எப்படி மோடி வந்து ப்ராம்ப்ட் இல்லாத பேச மாட்டாரோ, விஜய் பிட்டு பேப்பர் இல்லாத விஜயாலையும் பேச தெரியாது. அதுதான் விஜய். ஆனந்த் டெல்டுண்டே ஒரு முறை எங்க கட்சியை பத்தி ஒரு முறை ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தார், விசிகாவை பத்தி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இன்க்ளூசிவ்னஸை பத்தி பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அம்பேத்கர் மூவ்மெண்ட்டுமே காஸ்ட் விக்டிம்ஸை மட்டுமே வந்து கன்சால்டேட் பண்ணி கட்சி நடத்தினாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் சனாதன விக்டிம்ஸ் அவர் பயன்படுத்தின அந்த வார்த்தை. சனாதன கோட்பாடால பாதிக்கப்பட்டக்கூடிய அந்த விக்டிம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பெண்களா இருப்பாங்க, முஸ்லிம்ஸா இருப்பாங்க, லிங்குஸ்டிக் மைனாரிட்டியா இருப்பாங்க, காஸ்ட் விக்டிம்ஸா இருப்பாங்க, இவங்களை வந்து உள்ளடக்கி ஒரு அரசியல் கட்சி எதுன்னா இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதுதான் அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சிறப்புன்னு சொல்லி ஆனந்த் டெல்டுண்டே ஒரு இன்டர்வியூல பேசியிருப்பார். ஏன் அப்படி அவர் சொல்றாருன்னா, எங்க தலைவர் வந்து எந்த விதமான, இப்போ நீங்க வரீங்கன்னா இவங்க நம்ம சமூகத்தை சார்ந்தவங்களா அப்படின்ற ஒரு பார்வை எங்க தலைவர்கிட்ட கிடையாது. எங்க தலைவர்கிட்ட யாராவது இந்த மாதிரி வந்து மனு கொடுக்கறதுக்கு வராங்க அப்படின்னா, தலைவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் நிக்கிறாங்கன்னா முதல்ல தலைவர் வந்து யார், நிறைய பேர் வருவாங்க பார்க்கறதுக்கு, விலை உயர்ந்த பொருட்களோட கூட சிலர் வந்து தலைவர் வந்து பார்க்கறதுக்கு வருவாங்க. தலைவருடைய கண்ணு ஆட்டோமேட்டிக்கா யாரை தேடுனா, எவன் கையில பெட்டிஷன் இருக்கு, எவன் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறான், அதான் தலைவர் பார்ப்பார். அவனை தான் முதல்ல கூப்பிட்டு உன் பிரச்சனை என்ன இஷ்யூ என்னன்னு கேட்பார். அதை அவர் தீர்த்து வைக்கிறாரோ இல்லையோ, ஆனா அவன் தலைவரை பார்த்துட்டு போறதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட போவான். இதுதானங்க தலைமை. இல்ல, நானே பார்த்துருக்கிறேன். ஒரு பேட்டிக்கு போயிருந்தேன், 3.5 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். 3.5 மணி நேரம் வராங்க, பாக்குறாங்க, பேசுறாங்க, கோரிக்கை கொடுக்குறாங்க. அவர் உடனே ஒரு அதிகாரிக்கோ ஒரு அமைச்சருக்கோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, போயிட்டே இருக்கிறாரு. 3.5 மணி நேரம், ஒரு 3.5 மணி நேரம் இது மட்டும் தான் நடந்தது. ஆமா, அது வந்து இதுதான் மக்களோட இருக்கக்கூடிய தலைவர், மக்களோட பயணிக்கக்கூடிய ஒரு தலைவர், மக்களை அரசியல்படுத்தக்கூடிய ஒரு தலைவர். இப்ப இவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் வந்து விஜய முதலமைச்சரா ஏத்துக்கிட்டு இவர் துணை முதல்வரா போவாருன்னு ஒரு நரேஷனை செட் பண்ணானுங்க தெரியுமா? இவனுங்க எல்லாருமே விஜயை சுத்தி இருக்கக்கூடிய வந்து கார்பரேட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவங்க. இவனுக்கு வந்து அவங்க ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க, நம்ம கட்சியை சார்ந்திருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையாக வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை விஜய் கிட்ட தான் அட்ரஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதா யார் மேல? புசியானந்த் மேல. அப்போ விஜய் கிட்ட புசியானந்துக்கு மேல இருக்கக்கூடியவர் தானே ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியும். இப்ப நான் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னா, இந்த ட்ரைப்ஸ் சேனல்ல உங்களுக்கும் மேல இருக்கிற ஒரு ஆள் கிட்ட தானே நான் போய் சொல்ல முடியும். அப்ப அதுக்கான ஸ்பேஸை விஜய் கொடுக்கலன்னா அப்ப நீ என்ன லீடரு? அப்போ உங்க கட்சியில வந்து எவன் பணம் கொடுக்குறான், எவன் வந்து மாநாட்டுக்கு நிதி கொடுப்பான்? இவங்க வந்து தூத்துக்குடியில பெரிய கிரவுண்ட் ஒர்க்கர், பெரிய அளவுல வந்து கிரௌட புல் பண்ணக்கூடியவங்க, இந்த அளவுக்கு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய. சமீபத்தில் அங்கே ஒரு பெண்கள் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எம்பி கனிமொழி அவங்க கலந்துருக்கிறாங்க, காளியம்மாள் கலந்துருக்கிறாங்க. இவங்களும் ரொம்ப ஃபெமிலியரான ஆட்கள். இவங்களை இப்போதான் எல்லாரும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் லோக்கல்ல இவங்களுக்கு ரொம்ப செல்வாக்கு இருந்ததுனால அன்னைக்கு கைத்தட்டி இவங்களுக்கு தான் அதிகமாக வந்திருக்குது. அப்படி அளவுக்கு ஜனங்களை திரட்டக்கூடிய நபர், அதை விட பணம் கொடுக்குறவங்க தான் முக்கியம் முடிவு எடுப்பாங்களா? அவங்க ஆல்ரெடி கட்சிக்கு பணம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. கட்சியில் நடக்கக்கூடிய எல்லா தேவை அளவுக்கு வந்து மாசம் 10 லட்ச ரூபா என்னமோ வந்து புசியானந்து வந்து வாங்கிட்டு தான் இருந்தாருன்றது நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி ஒருத்தவங்க கிட்ட வந்து நீங்க வந்து இவ்வளவு கொடு, பணம் கொடு, 25 லட்சம் கொடு மாநாடு நடத்துறதுக்கு, இந்த மாதிரி நீங்க அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அதை தாண்டி நீங்க அவங்களை டிமாண்ட் பண்ணும்பொழுதோ, இல்ல இவங்க நம்மளை தாண்டி வளர்ந்துருவாங்களோ அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்கள அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விடுற வேலையை தான் புசி பார்த்துருக்காரு. இவரு தொடர்ந்து இப்படி தான் செய்வார். நீங்க பிளாக்ல டிக்கெட் வித்த கூட்டம் தாங்க இது. இவங்களுடைய வந்து ஆடியோ லான்ச் ப்ரோக்ராமா அதை வந்து முறையா வந்து இவங்க எல்லா டிக்கெட்டையும் விநியோகம் பண்ணாங்களா?
எல்லா இடங்கள்லையுமே வந்து வந்து ரசிகர் மன்றம்னு ஒரு மன்றத்தை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டை வாங்கி அதை பிளாக்ல வந்து இருக்கக்கூடிய ரேட்டை விட கூடுதலான 3-4 மடங்கு அதிகமாக விற்று அந்த பணத்து மூலியமா வந்து புஷியானந்த் பணம் வாங்கினார்ன்ற குற்றச்சாட்டு இருக்குதா இல்லையா? அப்போ அது கட்சியா மாறும்போது என்னவா மாறும்? பொறுப்பு காசு கொடு அப்படின்னு தான் மாறும். அதை அவருக்கு தட்டி கேட்காம வந்திருக்கலாம். ஆனா கட்சி நிர்வாகிகள், கட்சிக்காக உழைக்கிறவங்க, அவங்க பாதிக்கப்பட்டன்னு வந்தா கூட அதை இவர் எதுவும் கேட்க மாட்டாரு, எதுவும் அதை செய்ய முடியாது. விஜய் எதையுமே கேட்க மாட்டார். புஷியானது பண்ணாலும் யார் பண்ணாலும் அது ஓகே, எதுவுமே கேட்க மாட்டார். விஜய்ன்றது வந்து எப்படின்னா அவருக்கு ஒரு ப்ரோக்ராம்டு லீடர். அவர் இன்னைக்கான ப்ரோக்ராம் ஒரு மைண்ட்ல என்ன எழுதி கொடுத்தாங்களோ அந்த ப்ரோக்ராம் பிரகாரம் தான். ஒரு ரோபோட்டுக்கு எப்படி வந்து ஒரு சிப் இருக்குமோ அந்த மாதிரி விஜய்க்கு இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு ஒரு சிப்பு கொடுத்துருவாங்க. அது பிரகாரம் தான் விஜய் செயல்படுவாப்புல. அப்படி எல்லாரையும் வந்து அரவணைச்சுன்னு போகக்கூடிய ஒரு லீடரா இருந்திருந்தாருன்னா ஐயாநாதன் போன்ற ஆட்களெல்லாம் அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. அவர்லாம் ஒரு நல்ல வந்து ஒரு திங்கர், ஒரு தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆக்டிவிஸ்ட் அவங்கலாம். அப்போ அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இவங்க உள்ளடக்கி வந்து பேசியிருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஏன் கட்சியிலிருந்து வெளியே வராங்க? இவர் அப்ரோச்சபிள் லீடர் கிடையாது. அப்போ இவர் வந்து தன்னை வந்து ஒரு அதான் சொன்ன ஜான் ஆரோக்கியசாமி சொன்னது போலதான் விஜய் இவங்க ஒரு கல்ட்டா தான் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. கல்ட்டுன்றதே வந்து மக்களோட இணைஞ்சு அரசியல் பண்ணக்கூடிய அந்த கருத்தியலுக்கு எதிரானது தான். ஒரு பிம்பத்தை வச்சு ஒரு உருவாக்கி அதை பார்க்கவே முடியாது. அது அது ஒர்ஷிப் மெத்தட், அது வழிபடுற முறை மாதிரி. அது ஸோ அதுவாக தான் விஜய் அவங்க போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து எடுப்படாது, அரசியல் எடுப்படாது. அதுவும் தமிழ்நாடு போன்ற முற்போக்கு மாநிலத்தில் விஜயுடைய இது எடுப்படாது. இப்போ சமீபத்தில் கூட வந்து ஒரு மாவட்ட செயலாளர், விஜய் கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர்கள் ஒரு இஸ்லாமிய பெண்கிட்ட எவ்வளோ தவறுதலாக நடந்துக்கிட்டாருன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை கூட இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா திமுகவுடைய சதின்ற மாதிரி கனெக்ட் பண்ணி பேசிட்டானுங்க. அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா, அந்த வீடியோவை யார் எடுத்தாங்க, இதெல்லாம் செகண்டரி. கட்சி விஜய் என்ன பண்ணணும், இல்லைன்னா புஷியானந்த் என்ன பண்ணணும், அந்த மாவட்ட செயலாளர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? ஜனநாயக படத்துடைய அப்டேட் வந்து விஜயுடைய ஐடியிலையும் இருக்கு, டிவிகேவுடைய ஐடியிலையும் இருக்கு. ஆனா அந்த மாவட்ட செயலாளர் மேல இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா ஒரு கான்கிரீட்டான நியூஸே கிடையாது. அப்போ விஜய் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பெண்கள் மேல நடக்கக்கூடிய வந்து ஒரு விதம் பணம் கொடுக்கலையா அவங்க நான் போஸ்டிங் போட மாட்டேன். ஒரு பக்கம் வந்து பாலியல் ரீதியா வந்து பெண்கள் வந்து அங்க எக்ஸ்பிளாய்ட் பண்ற விஷயம் எதையுமே அட்ரஸ் பண்றதுக்கான ஒரு சிஸ்டமே அவங்க கிட்ட இல்லை. அவங்க கிட்ட முதல்ல மகளிர் அணின்னு ஒரு அணி இருக்குல்ல, அந்த அணியுடைய தலைவர் யாரு, அவங்க வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து அட்ரஸ் பண்றாங்களா, பேச முடியுமா, ஆக்சஸ் பண்ண முடியுமா விஜய்னு கேட்டா கம்ப்ளீட்லி கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றார்ல விஜய், முதல்ல அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை, அதை தான் அவர் வந்து இப்படி சொல்றாரு. ஸோ அப்போ முழுக்க முழுக்க இந்த இது வந்து தேர்தல் வரப்போகுது. இப்போ தேர்தல் வரும்போது யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கல அப்படின்ற இஷ்யூஸ் நிறைய வந்து அரைஸ் ஆகும். அப்போ எந்த அடிப்படையில் இவங்க சீட்டு கொடுக்க போறாங்க? 234 தொகுதியிலும் விஜய் நான் தான் வந்து போட்டியிட போறேன்றார். ஆனா எல்லா இடங்கள்லயுமே வந்து விஜய் தான் போட்டியிட போறேன்னு சொல்லிட்டு விஜய் கட்சிக்குள்ளவே கேஸ்ட் பேசிஸ்ல வந்து பார்த்து யாரும் பணம் வச்சுட்டு இருக்கிறான்றத பார்த்து இவங்க பொறுப்பு கொடுக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு எல்லா இடங்கள்லுமே. அப்போ இது சராசரி மற்ற கட்சி இவங்க கேஸ்லயும் கூட இவங்க வந்து மீனவர் சமூகம், குறிப்பா பெர்னாண்டஸ் சமூகம்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க அஜிதா. அதுக்கு பதிலா நாடார் சமூகத்தை சார்ந்த இன்னொருத்தருக்கு அதுவும் ஒரு கால்குலேஷன் அடிப்படையில் கொடுக்க போறதாவும் அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க, அவங்களே வைக்கிறாங்க. விஜயே வந்து மீனவர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்துல வந்து கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ யார் இதுல ரொம்ப வல்னரபிள் அப்படின்றத தான் நம்ம பார்த்து கொடுக்கணும் போஸ்டிங் போடும்போது. அப்போ மீனவர் சமூகத்தை சார்ந்தவர்ன்ற ஒருத்தருக்கு வந்து அந்த சமூகத்துக்கு நீங்க வந்து ஒரு அவங்களை எம்பவர்மெண்ட் பண்ணணும்னா முதல்ல வந்து இந்த கிரைட்டீரியாவை பணம் அவன் கொடுக்குறானோ அவனுக்கு நான் பொறுப்பு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியாவே முதல்ல தவறான அணுகுமுறை. இதை தீர்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த இப்போ எங்க கட்சிக்குள்ள ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒரு குழு இருக்கு. யார் மேலாம் ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அதை அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறதுக்கும் அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அந்த குழுவுடைய தலைவர் தான் இருப்பார். அப்போ விஜய் கட்சியில் அப்படி எதனா ஒரு சிஸ்டம் இருக்கா? யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. இப்போ கூட பார்த்தா திருவள்ளூர் மாவட்ட செயலாளருக்கு அகேன்ஸ்டா ஒரு பெரிய திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து டிவிகேக்காரங்க விஜயை சந்திக்கிறதுக்கு போனாங்கன்னா பார்க்க முடியல. அப்போ தான் கட்சிக்காரனே அப்ரோச் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு லீடரா தான் விஜய் இருக்கிறார். அவர் எப்படி வந்து மக்களை வந்து ஆட்சி நிர்வாகத்தை செய்ய முடியும், மக்களை சந்திக்க முடியும், மக்களுடைய பிரச்சனைகளை பேச முடியும்? இப்போ முழுக்க முழுக்க வந்து விஜய் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய இந்த இஷ்யூஸ் தேர்தல் வர வர இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வர நேரிடும். அந்த கட்சி வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போவோம், அவ்வளவுதான். அவரு காலங்காலமா மீனவர் சமூகத்துக்கு குரல் கொடுக்குற ஒரு ஆள். நானு பொதுவா எல்லாருக்குமானவர், ஆனா குறிப்பா அவங்களுக்கு மீது ரொம்ப பாசம் கொண்டவர் அப்படின்ற மாதிரி அவரே அந்த ப்ரொஜெக்ஷன் உருவாக்கியிருக்காரு. ஆனா அந்த சமூகத்தை சார்ந்தவங்க இன்னைக்குதான் இது அவருக்கு ஒரு பேக் ட்ராப்போ ஒரு பிரச்சனையா இருக்கும் பாக்குறீங்களா? அதாவது சினிமா வேற, நிஜ வாழ்க்கைன்றது வேற. விஜய் வந்து பல விஷயங்கள் சினிமால பார்க்கிற கேரக்டர் விஜய் கிட்ட ரியல் லைஃப்ல கிடையாது. விஜய் வந்து ஒரு முதல்ல லீடரே கிடையாது. அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெய்னர் தான். லீடரா இருக்கக்கூடியவர் என்னன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே வந்து அடுத்த லெவல்ல அவர் பேசுறதுக்கு, சந்திக்கிறதுக்கு, அதை வந்து தீர்வு நோக்கி நகர்த்தி கொண்டு போறதுக்கு அவர்கிட்ட ஏதாவது ஒரு பிளான் இருக்கும். அது எதுவுமே கிடையாது.
சினிமாவில் வந்து வர்த்தக ரீதியாக வந்து இப்போ வந்து அந்த படம் ஹிட் ஆகிறதுக்காக அவர் அந்த மாதிரி வேஷம் போட்டாரை தாண்டி ரியல் லைஃப்பில் அவர் எந்த விதமான நடவடிக்கையும் அவர்கிட்ட அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அது அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட இருந்து வெளிப்படுது. அவர் சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நீங்கள் பாருங்கள், யாருமே வந்து மக்களை வந்து ரீட் பண்ணக்கூடியவங்க, மக்களோட வந்து டிராவல் பண்ணக்கூடியவங்க கிடையாது. ஆதவர்ஜனா வந்து அவர் ஏற்கனவே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆச்சு. அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி, அவராது அவங்க கட்சியுடைய கொள்கை தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையில கம்ப்ளீட்டா முரண்படக்கூடியவர் காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவர். அவர் ஒரு நல்ல சாமியார்னு சொல்லக்கூடியவர் இவர் ஆதவர்ஜனா. என்ன முரண் பாருங்க, எவ்வளவு முரண் பாருங்க. நிர்மல் குமார் ஒரு முக்கியமான ஆள், அவர் பல கட்சிகள் இருந்திருக்காருல்ல. இல்ல அவரு நான் தான் சொல்றேன், நிர்மல் குமார் பிஜேபியில் இருக்கும்பொழுது ஆவடி சாமு நாசர் அண்ணன் வந்து மினிஸ்டரா இருக்கும்போது அந்த ஆவினுடைய ப்ராடக்ட்ல வந்து ஹலால்னு ஒரு முத்திரையை பார்த்துட்டு ஆவடி சாமு நாசர் அவர்கள் வந்து அவருடைய மதவெறியை வந்து எப்படி காட்டுறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு தவறான வந்து ஒரு விஷயத்த வந்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டார். அதுக்கப்புறமா அது என்னன்னு சொல்லிட்டு வந்து நம்ம விசாரணை பண்ணதில்ல, அது எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ப்ராடக்ட். அதில் அரபு கண்ட்ரீஸ்ல வந்து ஹலால் முத்திரை இருந்தால் மட்டும்தான் அவன் அந்த ப்ராடக்டே வாங்குவான். ஆனால் அது வந்து பொதுமக்கள் மத்தியில் இவங்க எப்படி சித்தரிக்க பார்த்தாங்க, அண்ணன் நாசர் அண்ணன் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மதவாதி போலவும் அவர் மதவெறியில் அதை பண்ணதாகவும் சித்தரிச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்களை தான் இவங்க கட்சிக்குள்ள வந்து ரொம்ப ஹைரார்கி போஸ்டிங்ல இருக்கிறாங்க. அப்போ இவங்க எப்படி இவங்க சிந்திக்க முடியும், இவங்க எப்படி முடிவெடுப்பாங்க? அருண்ராஜ் ஐஆர்எஸ், அவரும் ஆர்எஸ்எஸ் காரதான். நீங்க டிவிகேவை வந்து டோட்டலா பிஜேபியோட எல்லா விஷயங்களையும் நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க பார்க்க முடியும். இப்போ திமுக பிஜேபி கள்ள உறவுல இருக்கிறாங்கன்றாருல. 2014 மோடி வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கும் போது விஜய் போய் சந்திச்சாரா இல்லையா? சந்திச்சாரு. என்ன பேசுறாரு? அப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட கிடையாது. அப்போ நீங்க என்ன பேசுனீங்க அங்க? அதுக்கப்புறமா தான் விஜயுடைய மக்கள் இயக்கம் எல்லா இடத்துலயும் வளர ஆரம்பிச்சது நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ விஜய் எப்படி சொல்றீங்க அவரை சந்திச்ச பிறகுதான் வளருதுன்னு? இது ஒரு 2014 கோயம்புத்தூர்ல வந்து விஜய் வந்து மோடி அவர்களை சந்திச்சு பேசுறாரு. சந்திச்சு பேசின விஷயம் என்ன விஷயம் நீங்க பேசுனீங்க? அது உங்களால சொல்ல முடியுமா? இப்ப சொல்ல முடியுமா? நீங்க அப்ப சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ மோடி அவர்கள் தான் வந்து உங்களை வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அப்ப போட்ட பிளான் தான். ஜோசப் விஜய்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்கல்ல விஜய. நம்ம அதெல்லாம் வந்து அவங்க விஜய் வந்து விஜய் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் நம்ம நினைச்சோம். ஆனா அப்படி கிடையாது. மைனாரிட்டி ஓட் பேங்கை தமிழ்நாட்டில் டைல்யூட் பண்றதுக்காக திட்டமிட்டு அப்போ வந்து விஜய் வந்து அவங்க அப்படி காயின் பண்ணி கொண்டு வந்தாங்க. விஜய் எந்த மைனாரிட்டி இஷ்யூஸ்க்கு இவர் குரல் கொடுத்திருக்கிறாரு? ஸ்ட்ரெயின் சாமியார் யாரால வந்து சிறையில வந்து ஒரு ஸ்ட்ரா கூட கொடுக்காம அவர் வந்து கொலை பண்ணது யாரு? அப்போ இன்னைக்கும் வந்து கிறிஸ்தவ மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அவங்களால ஒரு வந்து எல்லா இந்து ரிலீஜியன்ல இருக்கக்கூடியவங்க வந்து அவங்க மதத்தை பிராக்டிஸ் பண்ற மாதிரி இவங்களால பண்ண முடியுதா? எல்லா இடங்களிலுமே சுவிசேஷ கூட்டங்கள் நடத்த முடியுதா? கிறிஸ்மஸ் ஒட்டி கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் நடத்துறாரு, கிறிஸ்தவ மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க, பாதிரியார்கள் கலந்துருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு அந்த சிறுபான்மை மதத்துல ஒரு வரவேற்பு இருக்கிறது தானே காட்டுது. இல்லைங்க, ஒடிசால வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுங்க அங்க வந்து கிறிஸ்மஸ் ஓட்டி கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கான கிறிஸ்மஸ் தாத்தா அந்த வந்து அந்த பொருட்கள்லாம் விற்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் காரன் போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறான். நீங்க கடை போடக்கூடாது, காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போடுறான். அப்போ இந்த கிறிஸ்தவ மக்கள் யாருக்கு வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக இங்க செயல்படுறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பிரச்சனையை நீ பேசணுமா இல்லையா? கிறிஸ்தவ மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இங்க ஒரு கிரைசிஸ் இருக்குல்ல. தலித் கிறிஸ்தவர்களுக்கு இப்போ வந்து அவங்க எஸ்சி பட்டியல இடஒதுக்கீட பெற முடியாது. இது வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஷ்யூ. தலித் கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க மதம் மாறிட்டாங்கன்னா அவங்க இந்த எஸ்சி கேட்டகரியில வர முடியாது. அப்போ இதை வந்து நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட்ல நம்ம முறையிடுறோம். அவங்க மதம் தான் மாறி இருக்கிறாங்க, அவங்க அந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கேஸ்ட் வைலன்ஸ் அவங்கள நடக்குது, அவங்கள அதே கேட்டகரியில வைக்கணுன்றது கோரிக்கை. இதை வந்து விஜய் பேச முடியுமா? இதை பேசுவாரா விஜய்? பேசுவாரா? பேச மாட்டார். அப்போ எதையுமே வந்து கிறிஸ்தவ மக்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையுமே வந்து விஜய் அட்ரஸ் பண்ண மாட்டார். அதற்கு மாறா அவங்களுடைய ஓட் பேங்கை வாங்கணுன்றதுக்காக பைபிள் ஸ்டோரிஸோட அவரை வந்து ஊமைப்படுத்திக்கிட்டு பேசக்கூடிய ஒரு வேலையை தான் அவர் விஜய் பார்க்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பல கூட்டங்களை நடத்தியிருக்கிறார். பைபிள்ல வந்து பல இடங்கள்ல சுவிசேஷங்களை பேசுறதுக்காக போயிருக்கிறார். போன இடங்கள்ல வந்து 2 மீன் 5 அப்பத்தை வந்து எல்லாம் வந்து 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்துருக்கிறார். அவர் கூட்டத்துக்கு வந்தவங்க யாரும் வந்து இறந்து போனதா வந்து வரலாறு கிடையாது. உன் கூட்டத்துக்கு வந்தவங்கள 41 பேர் நீ சாவடிச்சு திருப்பி அனுப்பியிருக்கிற. அப்போ நீ வந்து கிறிஸ்டியானிட்டியுடைய அந்த கோர் பாயிண்டா இருக்கக்கூடிய மக்களை வழிநடத்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும், மக்களை எல்லா தரப்பு மக்களை நேசிக்கக்கூடிய அந்த அன்பா இருக்கட்டும், எதுவும் உங்ககிட்ட கிடையாது. அவர் வந்து என்னன்னா கிறிஸ்தவ மக்களை வந்து சாதாரணமா இடம் போடுறாரு. அப்படி கிடையாது. கிறிஸ்டியானிட்டியில வந்து ஒரு விஷயம் இருக்கு. நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த பையன். எங்களுக்கெல்லாம் நான் சின்ன பையன் பசங்கள்ல இருக்கும் பொழுது எங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு முதல்ல பிசாசுன்னு எங்களுக்கு காட்டுந்தே எதனா டெலிவிஷனை காட்டுவாங்க. தொலைக்காட்சி காட்டி தான் பிசாசு எங்க இருக்குதுன்னா சினிமா பார்க்காத, சினிமால தான் பிசாசு இருக்கு, அதோ ஆடுறான் பேர் அவன் தான் பிசாசு, அவன் தான் உன் சிந்தனையை கெடுக்கிறோம் அப்படின்வாங்க. அப்போ அவங்களுக்குள்ள வந்து போய் பிராட்டப்லயே வந்து
அவங்க பார்க்கக்கூடிய பார்வை இருக்குல்ல, சினிமான்ற ஒரு காட்சியை கிறிஸ்தவ மக்கள் வந்து இன்னைக்கும் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் வந்து அதை பிசாசா பார்க்கக்கூடிய ஒரு 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 புத்தி அவங்க கிட்ட இருக்கு. அவர் பைபிள்ல இருக்கிற கதைகளை தன்னோட ஒப்பிட்டு அதை சிம்பாலிக்கா பேசி அது மூலியமா கவரலான்னு பாக்குறாருல, எடுப்படாதா? அது எதுவுமே எடுப்படாதுமா. நீங்க அதாவது கிறிஸ்தவ மக்களுடைய பிரச்சனைகள்ல நீங்க போய் நிக்கணும். இஷ்யூஸ்ல போய் நின்று இருக்கிறீங்களா? அது எந்த விதமான பிரச்சனைகளை கிறிஸ்தவ மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை விஜய் நின்னதா கிடையாது. அதாவது சொன்னேன், தலித் கிறிஸ்தவர்கள் மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு பிரச்சனை இவர் பேசுறாரா? ஸ்ட்ரெயின் சாமியார் இஷ்யூ இவர் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரா? இன்னைக்கு பல தேவாலயங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து குறி வச்சு தகர்க்கிறான். அவனுடைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். மசூதிக்குள்ளும் தேவாலயத்திலையும் இதெல்லாம் வந்து நம்மளோட டார்கெட், இதெல்லாம் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். இப்போ அவனுக்கு எதிராக தானே நீங்க பேசணும். இப்போ கிறிஸ்துமஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில கிறிஸ்தவ மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், யாரால அவங்க இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அதுக்கு என்ன தீர்வு? நான் அதிகாரத்துக்கு வந்தா நான் என்ன பண்ணுவேன்? அது ஒரு இப்படிதானே பேசணும். இல்ல அப்படி முடியாது. இப்போ சமீபமா வந்து ரெட்பிக்ஸ் ஊடகத்தை சார்ந்த ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து அந்த கட்சியில இணைஞ்சிருக்கிறாரு. அதனால இப்போ அவர் தாவைக்கா சார்ந்த அவர் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில போய் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தான் சொல்ல முடியும், அதை தவிர்த்து வந்து வேற எங்கேயும் போய் விமர்சனங்களோ வேற எதுவும் அரசியலோ அங்க போய் பேச முடியாது, அது சரி கிடையாது. அப்படித்தானே அதை விதி எதிர்பார்க்கறது தப்புன்றாரு. சரி, அப்படிதான் விஜய் பேசினாரா? இப்போ பாண்டிச்சேரியில வந்து திமுக அரசு நடக்குதா? பாண்டிச்சேரியில நடக்குது பிஜேபி உடைய கூட்டணி ஆட்சி. அங்க போயிட்டு நீங்க வந்து ஒரு பக்கம் சிறப்பான ஆட்சி, நல்லா வந்து நிர்வாகம் பண்றாங்க அப்படின்ற ஒரு கிரெடிட்டை கொடுக்குறீங்க. இன்னொரு பக்கம் டூரிசம் டெவலப் ஆகல, பார்க்கிங் இல்லை, இங்க ரேஷன் ஷாப் இல்லைன்னு ஒரு பொய். அது வந்து நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தா அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நியாய விலை கடைகள் இங்க ஒன்றிய அரசின் மீது அவர் இருக்கிற விமர்சனமா தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல, அது எல்லாத்தையும் வச்சுட்டு கரெக்டா வந்து மாட்டை கொண்டு வந்து எங்க கட்டுறாரு? திமுக வந்து தீய சக்தி, திமுகவை நம்பாதீங்க அப்படின்றாரு. பாண்டிச்சேரியில போய் இதை பேசக்கூடிய வேண்டிய தேவை என்ன? அப்ப யார் என்ன ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்களோ அதை பிராக்டிஸ் பண்ணி மக்கள் மத்தியில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் விஜய் பார்த்துட்டு இருக்காரு. அதனாலதான் வந்து மீன் அரிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கா, டங் ஸ்லிப்ன்றது வேற ஏதாவது ஒரு வார்த்தையில வரும். மண் அரிப்புன்றது தான், அது மீன் அரிப்புன்னு படிக்கக்கூடிய தேவையே வராது. படிக்கும் போதே லாஜிக்கா இருந்தா கூட நம்ம பார்த்து படிக்கிறதா கூட நம்ம அந்த இடத்துல சுதாரிச்சிருப்போம். அப்ப அப்படியே லிட்டரலா அதை படிக்கிறாரு. இப்போ விஜய் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு லீடரா தான் இருக்கிறாரு. அந்த பெர்ஃபார்மன்ஸை எழுதி கொடுத்து அனுப்புறாங்க, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அனுப்புறாங்க, அது அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்றாரு. மைனாரிட்டி ரெப்ரசன்டேட்டிவ் விஜய் கிடையாதுங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூ எடுத்துக்கங்க, இங்க மைனாரிட்டி சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில விஜய் யாரோட நிக்கிறாரு? இல்ல விஜயுடைய கருத்து தான் அதுல என்ன? ஏதாவது பேசியிருக்கிறாரா? விஜய் நேரடியா பேசல. ஆனா அவர் கட்சியை சேர்ந்த சிடி நிர்மல்குமார் என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை பண்ணதுதான் தப்பு, அது 3 நாள் முன்னாடியே தடுத்துருக்கலாமே, ஆர்டர் கொடுத்து ஒரு நாள் ஆயிடுச்சு, ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவ்வளவு நேரம் வர வச்சுட்டு அவர் ஆட்களை வர வச்சுட்டு என்ன பண்றாங்க, இன்டெலிஜென்ஸ் முன்னாடி தடுத்துருக்கலாமே, கோர்ட்ல ஏன் பொய்யா சொன்னாங்க, நாங்க ஏத்த விட்டுருவோம், ஏன் பொய்யா சொன்னாங்கன்ற மாதிரி கருத்தெல்லாம் அப்படி சொல்லல. ஆனா இவர் சொல்றாரு, போலீஸ் தான் தப்பு, ஸ்டேட் தான் தப்புன்றாங்களே. அதாவது போலீஸ் தான் என்ன தப்புனா, உங்களை அனுப்பி இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பிரச்சனை நடந்திருக்கும்? முதல்ல வந்து அந்த டீம் இதுக்கு முன்னாடி அங்க ஆடு கோழி பலியிடுறாங்கல்ல, அதை வந்து தடை செய்யறதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அப்ப நீதிமன்றத்துல என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தாங்க? நாங்க பேச மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா பேசுனது என்ன? இவங்க வந்து தர்காவை அங்க வந்து இடம் மாத்தணுன்றது பேசினாங்களா இல்லையா? அது அகேன்ஸ்ட் கோர்ட்ல சொன்ன அந்த ப்ராமிசஸ்க்கு அகேன்ஸ்ட் இருந்த இவங்க மேல போறதுக்கு வந்து எந்த வழியை பயன்படுத்தி போவாங்க? தர்காக்கு போகக்கூடிய அந்த படிக்கட்டை பயன்படுத்தி தான் அந்த இடத்துக்கே போக முடியும். அப்ப அவங்களுடைய ஒப்பீனியனே கேட்காம அவங்க வந்து விசில இருக்காங்க, அதை வந்து நீதிபதி வந்து துண்டிச்சுட்டு டக்குன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. இதெல்லாம் இஷ்யூ இருக்கு இல்லையா? அப்ப அவங்க பிளான் அஜெண்டான்றது நம்மளுக்கு என்னன்றது நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரியும். இப்ப தமிழ்நாடு அரசு பக்கம் கூட நீங்க இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதா? அது தெரியாதுன்றதா விஜய்க்கு இது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் நாலேஜுங்க. அது எதுவுமே அவர் நாலேஜுக்கே போகாது. இல்ல தெரியாதா, பேசினா வாக்கு வங்கி அடிப்படும்ன்றதா? அப்படி கிடையாது. விஜய்க்கு என்ன பேசணுன்றத ஒருத்தவங்க ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அதை மட்டும் தான் விஜய் பேசுவார். டெய்லி அஃபேர்ஸ், நாட்டு நடப்பு எதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது விஜய்க்கு. அந்த இஷ்யூ வந்து நீங்க இப்போ விஜய் வந்து ஒரு பைபிள்ல ஒரு கதை சொல்றாரு, யோசேப்பு கதையை சொல்றாரு. யோசேப்புடைய சகோதரர்கள் வந்து கொண்டு போயிட்டு வித்துட்டாங்க. அந்த வித்த சகோதரன் தான் கடைசியில வந்து அந்த நாட்டை ஆட்சி செய்யறதுக்காக வந்தான். இவ்வளவுதான் விஜய் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட். யோசேப்புடைய தந்தை யாரு, யோசேப்பு எந்த நாட்டுல வித்தாங்க, யோசேப்புக்கு வந்து வித்ததுக்கு அப்புறமா அவர் என்ன அந்த நாட்டுல வந்து அவர் எப்படி அரசரா மாறினாரு, அப்புறம் திருப்பி இந்த நாட்டுக்கு வந்து அவர் எப்படி வந்து இந்த மக்களை வந்து அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு எடுத்துட்டு வந்தாரு. அவங்களுடைய சகோதரர்கள் யாரு? குறைஞ்சபட்சம் ஜோசேப்புடைய சகோதரர்கள் யாராதுன்னு விஜய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவருக்கு என்ன, அதனால தாங்க விஜய் வந்து இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இந்த மாதிரியான கான்வர்சேஷனுக்கு விஜய் வரவே மாட்டார். விஜய் ரூட் ஒன் ரூட் தான், அவர் மட்டும் தான் பேசுவார், என்ன எழுதி கொடுக்கணும் அதை பேசுவார். அதனால தான் இப்போ வரைக்கும் அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது கிடையாது. பத்திரிகையாளர் சந்திச்சா கேள்வி கேட்பான், உனக்கு என்ன கேள்விக்கு அந்த அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஏற்ற பதில உடனே நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால இவங்க பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாங்க. இப்போ விஜய் வந்து முழுக்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் பிரிக்கிறதுக்காகவும்
வந்து இறக்கி விடப்பட்ட ஒரு RSS ஆள். அதனாலதான் இந்த இல்ல இப்ப தலைவர் அதுதான் வந்து நேத்து விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்களும் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி அப்படி சொல்லல. நேத்து என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட பிள்ளை தான். அதாவது நாம் தமிழர் கட்சியும் டிவிக்கும் விஜய்னு பேரை சொல்லியே குறிப்பிட்டே சொல்றாரு. இதுக்கு முன்னாடி அப்படி சொல்லல. தம்பி விஜய் அவர் வரட்டும், கத்துக்கணும், உடனே முதல்வர் ஆசைப்படக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு அட்வைஸா தான் இருந்தது தவிர திமுக பத்தி மட்டும் பேசாதீங்க, மத்ததையும் பேசுங்கன்ற இது எல்லாமே அட்வைஸ் தான். இன்னைக்கு வந்து அவங்கள ஒரு பிராண்ட் பண்றாரு அவர் பிஜேபி அவங்க ஆர்எஸ்எஸ் சொல்லி. எங்க தலைவர் பிஜேபி எப்படி பிராண்ட் பண்ணுவார்னா, பிஜேபி உடைய கல்ச்சுரல் விங் வந்து ஆர்எஸ்எஸ் கிடையாது. ஆர்எஸ்எஸ் உடைய பொலிட்டிக்கல் விங் தான் பிஜேபின்னுவாரு. ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு அஜெண்டா இருக்கு. இந்தியா முழுவதும் இந்து ராஷ்டிரமா மாத்தணும். இந்து ராஷ்டிரம்ன்றது வந்து பார்ப்பனிய ராஷ்டிரம் தான். அதை உருவாக்கணுன்றது அவங்களுடைய கோர் அஜெண்டா. ஸோ அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு அவங்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் அரசர்கள் துணையா இருந்தாங்க. இப்போ அரசு தேவைப்படுது இந்த சிஸ்டத்துல. அப்போ அந்த அரசை கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு விங்கு தான் பிஜேபி. ஆர்எஸ்எஸ் உடைய பொலிட்டிக்கல் விங்கு தான் பிஜேபி. இப்போ ஆர்எஸ்எஸ் பெத்து போட்டக்குள்ள பிள்ளைங்கள் தான் வந்து சீமானும் விஜய்ன்றத நாங்கள் போற போக்கில் எங்கள் தலைவர் விமர்சனம் பண்ணலை. அப்போ சீமான் வந்து ஒரு கருத்து முன்வைக்கிறார். என்ன கருத்து முன்வைக்கிறார்னா, தமிழ் தேசியத்துடைய கடப்பாரியை கொண்டு போய் நான் வந்து திராவிடத்தை வந்து இடிப்பேன், தகர்ப்பேன், இல்லை இந்திய தேசியத்தை நான் தகர்ப்பேன்னு அப்படி சொல்றாருன்னா லாஜிக் ஓகே. ஆனா அவர் தமிழ் தேசியன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாம என்ன சொல்றாருன்னா, பார்ப்பனிய கட்டப்பாரியை கொண்டு போய் நான் வந்து திராவிடத்தை இடிப்பேன், தகர்ப்பேன்னு சொல்றாருன்னா, இப்போ பார்ப்பனிய கட்டப்பாரி எதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போ அதான் சொல்றாரு எங்க தலைவர் சீமான் பேசக்கூடியது தமிழ் தேசியம் கிடையாது, ஏன் அது இந்து ராஷ்டிரமும் கிடையாது, அது பார்ப்பனிய ராஷ்டிரம்ன்றார். என்ன விளக்கம்? அது என்ன விளக்கம்னா, பார்ப்பனிய ராஷ்டிரம்னா ராஷ்டிரம்னா இந்தியாவை வந்து இந்தியா முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முறை. இப்போ கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவை வந்து எப்படி ஆட்சி செய்யணுன்ற ஒரு முறையை கொடுத்துருக்கு, நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. நீதித்துறை, நிர்வாகத்துறை, சட்டம் இயற்றும் துறை, ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ்ஸ் நம்ம சொல்றோம். இதுல யார் வேணா போய் பங்கேற்கலாம். நீங்களும் வந்து நாளைக்கு ஒரு ஜட்ஜ் ஆகலாம், நீங்க ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஹெட்டா மாறலாம், நீங்க ஒரு எம்எல்ஏ எம்பியா போகலாம். இந்த சிஸ்டம் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய சிஸ்டம். ஆனா பார்ப்பனிய ராஷ்டிரம்னு சொல்றோம்ல, அது வந்து வர்ணாசிரம சிஸ்டத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு சிஸ்டம். வர்ணாசிரம சிஸ்டம்ன்றது 4 வர்ண கோட்பாடு. அந்த 4 வர்ண கோட்பாடுல சூத்திரர்கள் வந்து பார்ப்பனர்களா மாற முடியுமா? முடியாது. அப்போ அது வந்து செப்பரேஷன் ஆஃப் கேஸ்ட். கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இருக்கிறது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த இந்து ராஷ்டிரம், அதாவது பார்ப்பனிய ராஷ்டிரம் அமைவதற்கு எது தடையா இருக்குது? தென்னிந்தியால திராவிடம் என்ற கருத்தியல் தடையா இருக்கு. இது ஆரியத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தியல். இப்ப அந்த திராவிடன்ற ஒரு கான்செப்டை டைல்யூட் பண்ணணும் அப்படின்றதுனால, இப்ப எப்படி பாபர் மசூதியை இடிப்பதற்கு அன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க மத வெறியில வந்து கெட்டபரியை கொண்டு போயிட்டு பாபர் மசூதி மீது ஒரு தாக்குதலை நடத்தினானோ, அதே கெட்டபரை தான் சீமான் வந்து பணம் வாங்கிட்டு போய் செய்யறாரு. அவன் வந்து மதவெறியில போய் பண்ணான்னா நீ வந்து பணம் வாங்கிட்டு செய்யற. அதுதான் அந்த குற்றச்சாட்டு தான் எங்க தலைவர் இருக்கிறார். நீங்க ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலியா மாறிட்டீங்க. அதாவது நீங்க திமுக விமர்சனம் பண்ணுங்க, அதுல மாற்றிக்கிறதே கிடையாது. இப்போ செவிலியர்கள் வந்து எங்களை பணி நிரந்தரம் பண்ணணும்னு போராட்டம் நடத்துறாங்க. அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துன்னு போராட்டம் நடத்துறாங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்க வந்து பணி நிரந்தரம் சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. இது எல்லாம் பேசுங்க, பிரச்சனை கிடையாது. நீங்க திமுக ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு தனி மனித விமர்சனம் கூட வைங்க, அது வேற. திமுக உங்களுக்கு விமர்சனம் பண்ணிக்கும். ஆனா நீங்க வந்து திராவிட அரசியல்ன்றது வந்து விசிகா பாலிடிக்ஸ். நான் பேசக்கூடிய அரசியல் நீ டைல்யூட் பண்ற, அதுதான் எனக்கு பிரச்சனை. திமுகவை நீ வந்து விமர்சிக்கிற, திமுக உன்னை கவுண்டர் பண்றதுன்றது உங்க 2 கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை, அது வேற. ஆனா நீ ஐடியாலஜிக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜியை டைல்யூட் பண்றதுக்கு உன்னை வந்து ஆர்எஸ்எஸ் பயன்படுத்து. ஓகே, அது சீமான் மீதான விமர்சனம். விஜய் ஏன் அப்படி சொல்றாரு? விஜய் ஏன் சொல்றாருன்னா, விஜய் இப்போ விஜய் வந்து முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போதோ தமிழ்நாட்டிலேயே முதல்ல வரவேற்ற தலைவர் யாருங்க? எங்க தலைவர் தான். மனதார பாராட்டி வரவேற்றார். ஆனா விஜயுடைய அடுத்தடுத்த அரசியல் நடவடிக்கைகள் நீங்க பாருங்க, அவர்கிட்ட இருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு தனி மனித கட்சியுடைய வெறுப்பு மட்டும்தான். அதுவும் வந்து அவருக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் போல தான் அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஒன்னும் இல்லைங்க, மெட்ரோ தமிழ்நாட்டுக்கு இல்லை, பேரிடர் நிதி கொடுக்க மாட்டேன், ஜிஎஸ்டி பாக்கி கொடுக்க மாட்டேன், கல்வி நிதி கொடுக்க மாட்டேன், தமிழ்நாடு கேட்காத சட்டத்திட்டங்கள்லாம் நான் வந்து திணிப்பேன், எஸ்ஐஆரா இருக்கட்டும், டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இந்த ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, இதுல ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஒன்றிய அரசு எதிர்த்து விஜய் பேசியிருக்கிறாரா? விஜயோட கொள்கை எதிரி தானே பாஜக, விஜயோட கொள்கை எதிரி தானே. திமுகவை நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும்னா திமுகவுடைய பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும் பிஜேபி எதிர்ப்புல, அப்பதான் நீங்க திமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்படி அவர் பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டா அப்படி கிடையாது. ஒரு கட்சியுடைய உறுப்பினர் சேர்க்கையை செய்யக்கூடிய உருவாக்கக்கூடிய அந்த ஆப், மை டிவிக்கு ஆப்பை கொண்டு போயிட்டு சமஸ்தானம் இன்ஃபோடெக் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. அது யாரு? பிஜேபியுடைய அவர் அந்த சமஸ்தான இன்ஃபோடெக் உடைய ஓனர் வந்து சுப்பிரமணியம், பிஜேபியுடைய கேண்டிடேட். அப்போ உங்க கட்சியுடைய உறுப்பினர் சேர்க்கை டேட்டாவே நீ கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குற. டேட்டா திருடுறதுல பிஜேபி எக்ஸ்பர்ட். அப்ப நீ மொத்தமா கொண்டு போயிட்டு அங்கேயே கொடுக்குற. உங்க கட்சியில இருக்கக்கூடிய வந்து அந்த பில்லர்ஸ் சொல்லக்கூடிய அவங்களோட ஒவ்வொருத்தருடைய ஐடியாலஜி நீங்க கேட்டு பாருங்க.
ஆதவர்ஜுனா காஞ்சி சங்கராச்சாரியர் நல்ல சாமியார்னு சொல்லப்படுவார். நிர்மல்குமார் மிக மோசமான வந்து மதவாத கருத்துக்களை பேசியவர். அவங்க கிட்ட பதிவிட்டது போல ஆவின் ப்ராடக்ட் ஹலால் விஷயத்தை வந்து ஆமா யாருன்னா வந்து தலித் மக்கள் தான், அந்த இளைஞர்கள் தான் போயிட்டு வந்து மலத்தை கலந்தாங்க அப்படின்னு பேசினது இவர் தான். அவரை நீங்க கூட வச்சுக்கிட்டு ஒரு சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரையும் நீங்க பாருங்க. இப்போ பிஜேபியை எந்த இடத்துலயுமே நிர்வாக ரீதியா நீங்க எதிர்க்க மாட்டீங்க. அதுக்கு மாறா திமுக வெறுப்புன்றத மட்டுமே திட்டமிட்டு நீங்க தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருப்பீங்க. அப்படின்னா இனி யாருடைய அசைன்மெண்ட் இது? அப்ப ஆர்எஸ்எஸ் கொடுக்கக்கூடிய இந்த அசைன்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் விஜய் இருக்கிறார். விஜயுடைய கொடுத்திருக்கிற டார்கெட் என்னன்னா திமுகவுடைய பலமா இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட் பேங்கை உடைச்சு கொடு. சீமானுக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் என்னன்னா தமிழ்நாட்டில் திராவிடம்ன்ற ஒரு கான்செப்டை டைல்யூட் பண்ணு. அது ரெண்டு பேரும் வந்து பணம் வாங்கிக்கிட்டு பண்ணக்கூடிய இந்த செயலை அவங்களுடைய செயல்கள் மூலியமா அவங்க அம்பலப்பட்டு போனாங்க. அதான் எங்க தலைவர் ஒரு படி மேல போய் விமர்சிக்கிறார். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி அப்படி விமர்சிச்சது கிடையாது. ஏன்னா நீ ஏன் அரசியல்ல கை வைக்கிற? நாளைக்கு இந்த பாலிடிக்ஸ் டைல்யூட் ஆயிடுச்சுன்னா விடுதலை சிறுத்தை கட்சி நாளைக்கு வந்து மக்கள் மத்தியில் போய் அரசியல் பண்ண முடியாது, பேச முடியாது. ஏன்னா நீ அதை டைல்யூட் பண்ணிடுவேன். அப்போ நீங்க அதாவது ஒரு இடத்துல சீமான் பேசுறாருங்க, என்ன கேட்கிறாருன்னா ஆர்எஸ்எஸ் ஒரு பத்திரிகையாளர் கேட்கறாங்க. ஆர்எஸ்எஸ் கேட்கிற கேள்விக்கு சீமான் பதில் சொல்றாரு. ஆர்எஸ்எஸ் உடைய வரலாறுன்றது என்ன? ஷூ நக்குனது தான் ஆர்எஸ்எஸ் உடைய வரலாறு அப்படின்றது. கூட இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்படி பேசுறாரு. இப்ப இந்த ஆர்எஸ்எஸ் வரலாறு தானே நீ வந்து ஆர்எஸ்எஸ் உடைய மேடையில போய் நீ பேசியிருக்கணும். அது நீ பேசுனியா? ஆர்எஸ்எஸ் வந்து ஹரித்வார்ல அங்க இருக்கக்கூடிய சாமியார்கள் வந்து எல்லாம் ஒண்ணு கூடி இஸ்லாமியர்களை நாங்க கொலை செய்வோம்னு சபதம் ஏற்றான். அவனுக்கு ஆர்எஸ்எஸோட தொடர்பு இருக்கு. அப்ப இதை பத்தி நீங்க அந்த மேடையில போய் பேசுனீங்களா? மாற்று கருத்துடைய மேடைக்கு போவே கூடாதுன்னு நம்ம சொல்லல. ஆனா நீங்க அங்க போயிட்டு யாருடைய கருத்தை பேசுறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க கருத்தை நீ வந்து பேசிட்டு வரனா நீ அவங்களுடைய மவுத் பீஸ் தான். உன்னுடைய கருத்தை நீ அங்க போய் பேசியிருந்தன்னா நீ வந்து ஓகே உன்னை நம்பலாம். ஆனா நீ அங்க போயிட்டு என்ன அரசியல நீ பேசுன அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இல்ல. அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய மேடையில போயிட்டு நான் ஆர்எஸ்எஸ் வந்து இழிச்சு பேச முடியாது, பாரதியாருடைய பெருமையை மட்டும் தான் நான் பேச முடியும் அப்படின்னா பாரதி வந்து சொன்ன விஷயங்கள்ல எல்லா விஷயங்களும் மேற்கோள் காட்டுறீங்கல்ல. இப்போ பாரதி தான் சொல்றாரு, சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்டச்சோறு தின்னும் பார்ப்பனுக்கு ஒரு நீதியான்னு கேட்கிறாரு. இதை நீ சொல்ல முடியுமா? உனக்கு அந்த துணிச்சல் இருக்கா? பணம் கொடுக்க மாட்டான். நீ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீ அங்க பேசியிருந்தனா உனக்கு துட்டு கிடைச்சிருக்காரு. அப்ப அவன் என்ன எழுதி கொடுக்குறானோ உனக்கு, அவன் என்ன சொல்றானோ அதை பணம் வாங்கிட்டு அங்க பேசிட்டு வர அந்த வேலையை செஞ்சுட்டு வர்றதுனாலதான் நாங்க இது சொல்றோம். சீமானும் சரி விஜயும் சரி ஆர்எஸ்எஸ் உடைய வேலையை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் பெற்று போட்ட குழந்தைகள் எங்க தலைவர் விமர்சிக்கிறார். ஏன் நான் பேசுற அரசியல நீ கை வைக்கிற? அதனாலதான் தலைவர் அப்படி விமர்சனம் வைக்கிறார். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவா உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.